நேற்று டிவிகேக்கு ஓட் பண்ண சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எத்தனை பேர் யாருமே விஜய் யோக்கியமா, விஜய் அவங்க பொண்டாட்டி பிள்ளைய பார்த்துக்க சொல்லுங்க, வரி கட்ட சொல்லுங்க, விஜய் கட்சியில் இருக்க எல்லா கேண்டிடேட்டும் பொறுக்கிங்க. ஏங்க எனக்கு புரியல, அவங்க பொறுக்கிங்கன்னு அப்போ மற்ற கட்சியில் இருக்கவங்களாம் எப்படிங்க நீதிமான்களா? எல்லாரும் அப்படியே நீதிமான்களாக தான் இருக்காங்களா? அவங்க கட்சிக்கே இன்னும் ஆட்சிக்கே வரலை. வந்தாதான் அவங்க என்ன நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரிஞ்சுக்கவாது ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அவங்க தப்பு பண்ணால் அவங்களையும் நாங்கள் நாளைக்கு புறக்கணிக்க தாங்க செய்வோம். அதுக்காக தலையில் தூக்கி வச்சுட்டு எல்லாரையெல்லாம் ஆட மாட்டோம். அவங்க தப்பு பண்ணால் அவங்களையும் உடனே கேள்வி கேட்குற அளவுக்கு தான் இப்போ இருக்கிற சமுதாயத்தினருக்கு அறிவு இருக்குது. எல்லாரும் கண்மூடித்தனமாக எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இப்போது அவங்க ஆட்சிக்கு வரணும், நல்லது செய்வாங்களான்னு ஒரு எதிர்பார்ப்பு, அவ்வளவுதான். அதனால தான் எல்லாருமே ஏதோ ஒரு சில இளைஞர்கள் கண்மூடித்தனமாக எமோஷ்னலாக இருக்கலாம். ஆனால் எல்லாரும் அப்படி இல்லைங்க. எங்கள் வயசில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் விஜய் சார் வரணும்னு நினைக்கிறோம். அப்போ நாங்கள்லாம் என்ன எமோஷ்னலாக இருக்கோமா? இளைஞர்களா? தற்குறி அது என்ன தற்குறி? என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியுமா? தற்குறி பேற்றானின்னு படிச்சிருக்கீங்களா தமிழில்? தற்குறினா என்ன உங்களுக்கு தெரியுமா? சும்மா எல்லாத்தையும் எல்லா தமிழ் வார்த்தையும் கெட்ட வார்த்தையாக நீங்களே போர்ட்ரேட் பண்ணி எல்லாம் என்னென்னமோ பேசின்னு இருக்கீங்க. தப்பு பண்ணிட்டு இருக்கவங்களுக்கே நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணும்போது தப்பு பண்ணுவாங்க, இவங்க சரி கிடையாது அப்படின்ற ஒரு யூகத்திலேயே ஒருத்தவங்களை புறக்கணிக்க நாங்கள் தயாராக இல்லைங்க. நீங்கள் எப்படியோ போங்க, ஆனால் நல்லது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் ஓட்டு போட போகிறோம். நடந்தால் கடவுளோட சித்தம் என்னமோ அது நடக்கட்டும். கடவுளை நம்புகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் என்னமோ. மக்கள் எல்லாரும் ஒரு நல்ல மாற்றத்தை விரும்புனீங்கன்னா நிச்சயமாக டிவிகேக்கு ஓட்டு போடுங்க. தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க.